ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊர்லேருந்து வந்து 2-3 நாள் ஆச்சு. இன்றைக்காவது எப்படியாவது காய் வாங்கி பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பாடு செஞ்சு போடலான்னு பார்த்தா அங்கே போனால் கடை க்ளோஸ் ஆயிடுச்சு. நானும் இந்த 2 நாளாக தொடர்ந்து போய்க்கிருக்கேன். 2 நாளுமே கடை க்ளோஸ் ஆகிருக்கு. அங்கே பார்த்தா மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் செடி பூரா பச்சை பச்சைன்னு பார்க்குற இடம்லாம் கலர்ஃபுல்லாக பூவுமாக இருந்துச்சு. நம்ம கை தான் பூவை பார்த்தா பரபரன்னு இருக்குமே, உடனே போய் செடியில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சாச்சு. காய் வாங்க கடைக்கு போகலான்னு பார்த்தா நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்குது. எங்கள் வீட்டுக்காரரு ஊர்லேருந்து முன்கூட்டியே வந்தனால வெங்காயம் தக்காளியும் வாங்க வச்சனால 2 நாள் பொழப்பு ஓடிச்சு. இன்றைக்கி அந்த வெங்காயம் தக்காளியும் கூட தீர்ந்து போச்சு. என் பிள்ளையை என்னை கட்டக்கம்பு எடுத்து மதுரைக்கே திருப்பி விரட்ட போகுதுங்க. மொத்த கோட்ரஸுமே பார்க்குற இடம் பூரா பச்சை பசேன்னு கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நல்ல சம்மங்கி பூ, பன்னீர் ரோஸு, இட்லி பூன்னு நல்லா பறிச்சாச்சு பூவை மனசா. நாளைக்கு வியாழக்கிழமை சாமி கும்பிட்றதுக்கு உதவுமேனு பறிச்சுட்டு வந்துட்டேன். பரபரப்பாக காய் வாங்க கடைக்கு போனால் கடைசி இருக்கிற பூவை பறிச்சுட்டு வீடு திரும்பினது தான் மிச்சமாக போச்சு. அந்த பூவை வச்சு நம்மளும் ஒரு க்ரியேட்டிவ் பண்ணலான்ட்டு சாமிக்கு நாளைக்கு மாலையாக கோர்த்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.